ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் குர்குரே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 15லேருந்து 20 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா வெண்டைக்காயும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெண்டைக்காய் குர்குரே ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.